அபார கருணாசும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ருத்ரனோட கோபமே பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறப்பல பெரியவாளோட கோபமும் நம்மளை எப்படி நேர்வழிப்படுத்துறது, அதுவே எப்படி அருளாக இருக்குது அனுகிரகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். சிலதெல்லாம் இந்த பெரியவாளுக்கு கோபம் வருதுன்னா வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு கோபம் வரணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளோட அஜ்ஞானத்தினால நாம் சில காரியங்கள்லாம் பண்ணுறது அது ஒரு கோபத்துக்கு காரணமாக இருக்குது. அதுதானே வழிய அவளுக்குன்னு சுயமாக கோபம்லாம் கிடையாது, அது சாந்தஸ்வரூபம்தான். அது சாந்தஸ்வரூபம் தான், அதுக்கு கோபம் கிடையாது. இப்போ கோபம் வராப்பில் நடக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண கோபம் மாதிரி கோச்சின்றாப்பில் ஒரு நாடகம் தோற்றம் தான் அப்படிங்கிறதுக்கும் சில நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. மடத்தில் பூஜையில் இருந்த ஒரு தங்க உத்திரணி, அந்த உத்திரணியை காணும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சுட்டா. ஏன்னா பூஜை கட்டிலெல்லாம் யார் ரொம்ப பப்ளிக்கெல்லாம் போகிற இடம் இல்லை, அது யார் எடுத்துருப்பான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சாச்சு. அது பெரியவா காதுக்கு வந்தது. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் மடத்தில் மேனேஜர். இது மாதிரி எடுத்துட்டார், பெரியவா அவருக்கு என்ன பண்ணணுமோ சிக்ஷை பண்ணணும் அப்படின்னு. பெரியவா அந்த பையனை வரைச்சுன்னா வந்தால் பெரியவா என்னம்னா இந்த தங்க உதிரணி இதெல்லாம் பற்றி எடுத்தியா ஏன் எடுத்து இதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. அவரை உட்காத்தி வச்சுட்டு, நீங்கள்லாம் பாவம் எவ்வளவு எனக்கு கைங்கரியம் பண்ணுறீள், நான் இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய சங்கராச்சாரியான்னு பேர் எடுத்துட்டு உலகத்தில் இப்படி இல்லை இருக்கேன்னா அது காரணம் உங்களை மாதிரி பல பேர் கைங்கரியம் பண்ணுறது தான். தியாகம் பண்ணுறீள் நீங்கள்லாம், பரமத்தியாகம். கார்த்தால 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துனீங்கள, ராத்திரி 10 மணியோ 12 மணியோ எப்போ தெரியல, அப்படி தான் நீங்களும் கைங்கரியம் பண்ணுறீள். இங்கே வேளா வேலைக்கு தானே சாப்பாடு உண்டா, நல்ல தூக்கம் உண்டா, நான் எங்கே கிளம்புனாக்கா உடனே சாப்பிடலையோ கிளம்பி வந்துடுறேள், நான் போகிற இடத்துலாம் சந்துலையோ பொந்துலையோ எங்கே தங்குறேனோ அதெல்லாமும் நீங்கள் சகிச்சுன்னு என் கூடவே வரேள், கூட வான்னா வரேள், இருன்னா இரேள், சாப்பிட்றது முடிஞ்சா சாப்பிட்றேள், இல்லைன்னா இல்லை. எத்தனையோ அசௌகரியங்கள் இருக்குது, ஒன்றுத்துக்கும் மூஞ்சி சுடுக்காத நீங்களும் கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்கீள். நீங்கள் இப்படி பண்ணுற இந்த கைங்கரியத்தை இந்த உழைப்பு போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உழைச்சேன்னா இதில் வேண்டாம், இதில் இங்கே உழைக்கிறதுல 100ல் 1 பங்கு போய் உழைச்சா கூட இங்கே கொடுக்குற சம்பளத்தை விட 1000 பங்கு ஜாஸ்தி சம்பளம் வரலாம், 100 பங்கு சம்பளம் ஜாஸ்தி வரலாம். ஏன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பியூனுக்கு இருக்கிற சம்பளம் கூட இங்கே மடத்தில் மேனேஜருக்கு கூட கிடையாது. அப்படித்தான் எந்த காலத்திலேயோ வச்சதை திட்டத்தை தான் நானும் அப்படியே வச்சுருக்கேன். இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, வெளியில் போய் வேலை செஞ்சேன்னா அதுக்கேற்ற பணம் காசு வருது, சௌக்கியம் வருது அப்படின்னா கூட இங்கே சௌக்கிய குறைச்சலாக இருந்து காரியங்கள் நிறையா இருந்தாலும் இங்கே எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று பெரிய லாபம் கிடைக்கிறது. என்னென்ன, குரு சேவை பண்ணினும் குரு கைங்கரியம் பண்ணுங்கிற பெரிய புண்ணிய பலன் கிடைக்கிறது. எதுக்குமே நாம் ஒரு தியாகம் பண்ணித்தானே ஆகணும். அதனால இப்படி ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால, புண்ணிய பலன் கிடைக்கிறதுங்கிறதுனால நீங்களும் இந்த காசு பணத்தெல்லாம் நீங்கள் லட்சியம் பண்ணாத சரீரத்தில் இன்னும் ஜாஸ்தி உழைக்க வேண்டாலும் பண்ணிட்டு தான் இருக்கீள் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா. பெரிய உபன்யாசம் மாதிரி அவருக்கு சொல்கிறா. அவருக்கானா புரியல, எதுக்கு நம்மளை கூப்பிட்டு இன்னைக்கு பெரியவா இவ்வளவு கர்மஸ்ரத்தையா இப்படிலாம் நம்மளோட இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அதுக்கு மேலே சொன்னால், சரி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பண்ண பொருள், உங்களுக்கு சரீரத்தில் தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் பண்ணு. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் காலங்காலமாக நீங்கள் பண்ணுற கைங்கரியம் இங்கே இருக்கணும், இந்த மடத்துக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரீரத்தில் தெம்பு இருக்கிற வரைக்கும் சரீரத்தால் தெம்பு கைங்கரியம் பண்ணுங்கோ. இருந்தால் கூட காலங்காலமாக இருக்கணும்னா என்னென்ன, பல பேர் பல விதத்தில் திரவியத்தினால சகாயம் பண்ணி இந்த மடத்துக்கு என்னெல்லாமோ காரியங்கள்லாம் பண்ணி காணிக்கையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறா. அதை மாதிரி நீனு ஏதானும் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரொம்ப அடிமாட்டு சம்பளம் தான் கொடுக்குறேன்னு. அது உங்களுக்கு வாய்க்கு வயிற்றுக்கும் உங்கள் குடும்பக்ஷேமத்துக்கே காலக்ஷேபத்துக்கே போராதான். இருந்தால் கூட போராத்தில் இன்னும் போரலன்னு கொஞ்சம் நீங்கள் சுஷ்கம் பிடிச்சி வாயை கட்டி வயிற்றை கட்டி அரைனா 1 அணா 1/4 அணா அரைனா எப்படி சேர்ப்பிடு சேர்த்து நீ ஒன்று பண்ணு. அப்படி சேர்த்து எத்தனை நாள் ஆனாலும் சரி, அது நீ இதே மாதிரியே சேர்த்துட்டே வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்னா 100 வருஷம் கைங்கண்டு பண்ணி க்ஷயமாறேன் அப்படி இல்லைன்னு சொல்கிறா. இது பண்ணுறதையே ஆசீர்வாதம் வேறு. சதமானம் பவதி சதாயு புருஷா அப்படின்னு நீ இன்னொன்னா 100 வயசு இருந்துட்டு கைங்கரியம் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுவாமிக்கு ஒரு தங்க உதிரணி பண்ணி வச்சுடுறியான்னா, அதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த காணிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா நீ போனாலும் அதுக்கப்புறம் தெரியும் இது இவர் கொடுத்தது, இவர் கொடுத்த காணிக்கை, இவர் பண்ணி வச்ச கைங்கரியம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறாப்புல இருக்கும். உன் பேரை சொல்லிட்டு இருக்கும்.
அதனால நீ அதையும் பண்ணிடுறியாப்பா, பண்ணிட்டு க்ஷேமா இருப்பா அப்படின்னு சொல்லி அவரை போயிட்டு வான்னு அனுப்பிச்சா. இவருக்கு மடியில் கனம் இருந்தால் வழியில் பயங்கிறப்பல திருடனுக்கு தேள் கொட்டினாப்புல என்ன எடுத்து பெரியவா கடைசியில் எதுக்கோ நம்மளை கூப்பிட்டு என்னெல்லாமோ பேசுகிறான்னு சொன்னாக்க, இப்படி தங்க உதவி பண்ணுன்னு சொல்கிறாளே, யார் என்ன திருடங்கையில் சாவியை கொடுத்தாப்புல யார் எடுத்தாரோ அவரையே ஏன் எடுத்த என்ன எடுத்தேன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் என்கொயரி பண்ணாத, என்னெல்லாமோ கதையெல்லாம் சொல்லி நீ ஒரு உதிரணி பண்ணி காணிக்க கொடுத்துறேன் அப்படிங்க. இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும்? வேடிக்கையாக இருக்குது பெரியவாளோட அப்ரோச். ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. இப்படிலாம் சொன்னால் மறுநாளைக்கு பெரியவா விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்தால் மேடையில் பார்த்தாக்க எந்த இடத்துல உதிரணி காணா போச்சோ அந்த இடத்துல உதிரணி வந்து கொடுத்து, உதிரணி கப்சிப்புன்னு வந்து கொடுத்து. உடனே பெரியவா சொல்கிறா மேனேஜர்கிட்ட, அதுக்கு முன்னால் இதை பார்த்து இந்த ஒரு பக்தர் அவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப சுவாதீனமாக பேசுகிறவர் கேட்டார். ஆச்சரியமாக இருக்குது, அவள் உதிரணியை திருடிட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் பெரியவா அவரை கூப்பிட்டு கண்டிக்காத, அவர்கிட்ட ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா, ஆனால் கடைசியில் உதிரணி வந்து கொடுத்து. ஏன் ஒரு தப்பு பண்ணினா அதை தண்டிக்கணுங்கிறது ஒரு முறை தானே, அது ஒன்றும் தப்பு இல்லையே, சாஸ்திர விரோதம் இல்லை. ஒரு குருவாக இருக்கிறவா சிஷ்யன் தப்பு பண்ணினா அவனை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் அப்படின்னு, அது ஏன் பண்ணலை, பெரியவாளுக்கு கோபம் வரலையே அப்படின்னு கேட்கறதுக்கு பெரியவா சொல்கிறா, நீ என்னடான்னாக்கா எனக்கு கோபம் வரலையேன்னு குறைப்பட்டுக்கிற, எனக்கு என்னன்னா எங்கே கோபம் வந்துட போகிறதோன்னு பயந்துன்னு இருக்கேனா அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறா, ஒரு குருவாக இருக்கிறவா சிஷ்யன் தப்பு பண்ணினா அவனை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் அப்படின்லாம் இருக்குது, அது ஏன் பண்ணலை, பெரியவாளுக்கு கோபம் வரலையே அப்படின்னு கேட்கறதுக்கு பெரியவா சொல்கிறா, நீ என்னடான்னாக்கா எனக்கு கோபம் வரலையேன்னு குறைப்பட்டுக்கிற, எனக்கு என்னென்னா எங்கே கோபம் வந்துட போகிறதோன்னு பயந்துன்னு இருக்கேனா அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறா, எனக்கு எங்கே கோபம் வந்துட போகிறதோன்னு நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பயந்துட்டு தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு மட்டும் கோபம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. இதைத்தான் அவர் பெருசாக சொல்கிறார். அப்போ பெரியவா சொல்கிறது, எனக்கு மட்டும் கோபம் வந்துடுத்துனா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், அவ்வளோதான், பெரிய மகா பிரளயம்தான். ஈஸ்வரனுக்கே கோபம் வந்துன்னா என்ன பண்ணும், அண்டச்சராச்சரமும் பஸ்பம் ஆகிடும். பொள்ளாச்சி ஜெயம் அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பெரியவாள்கிட்ட எப்பொழுதும் பரம பக்த, அந்த அம்மாட்ட ஒரு நாளைக்கு பேசுகிறதே சொல்கிறா, பெரியவா ஏதோ கோபம் மாதிரி இருந்தது, இந்த அம்மா சர்வசகஜமாக அதை பேசாத பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு இருந்தா. உடனே பெரியவா கேட்குறா, என்ன நான் கோச்சுண்டாக்க உனக்கு ஒன்றும் பயம் இல்லையா அப்படின்னா. அதுக்கு எனக்கு பயம் இல்லை அப்படின்னா அந்த அம்மா. உடனே பெரியவாளுக்கு ஆச்சரியம், என்ன நான் கோச்சுட்டா பயம் இல்லைங்கிற, அது எப்படி உனக்கு அவ்வளவு தைரியம், நான் கோச்சுண்டா கூட உனக்கு பயம் இருக்காது அப்படின்னார். எனக்கு அது கோபம் இல்லைன்னு தெரியும், அதனால பயம் இல்லை அப்படின்னா. அது எப்படி கோபம் ஏங்குற அப்படிங்கிற. நிஜமாவே பெரியவாளுக்கு கோபம் வந்திருந்துன்னா அதுக்கப்புறம் இந்த அண்டச்சராச்சரங்கன்னு இருக்குமான்னு ஆன் த ஸ்பாட்டு பஸ்பமாகி இருக்கும். எப்போ எல்லாம் உலகத்துல எல்லாம் அதே இருந்த இடத்துல எல்லாம் ஒழுங்கா இருக்கோ அப்பவே தெரியறது பெரியவாளுக்கு கோபம் வரலன்னு தெரியறது. அதனால பெரியவாளோட கோபம் வந்தா என்ன ஆகுங்கிறது தெரியும், அதுக்கப்புறம் அண்டச்சராச்சரத்துல எல்லாம் பஸ்மம் ஆயிடும். அதனால அப்படி ஆகாத்தினாலே பெரியவாளுக்கு கோச்சிக்கல, கோபம் மாதிரி நடிக்கிறா, கோபம் மாதிரி அது நாடகமா இருக்கு, கோச்சுண்டாப்புல தெரியறது அப்படிதான், அதனால கோபம் இல்லை அப்படின்னா பெரியவா சிரிச்சுட்டு, ஓ அப்படிங்கிறியோ நீ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க என்ன சொல்றா, இந்த இடத்துல பெரியவா உங்களுக்கு என்ன கோபம் வரலையே, கோபம் வர வேண்டியது கோபம் வரலையேன்னா, எனக்கு எங்க கோபம் வரலையேன்னு உனக்கு குறையா இருக்கு, எனக்கு எங்க வந்துட போறதோன்னு இருக்கு, ஏன்னா எனக்கு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றா. இதுலேருந்தே தெரியறது இவர் கோச்சின்ன மாதிரி பண்ணினதெல்லாம் கூட நாடகம்தான். எதுக்குன்னு நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்கு, நமக்கு ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக. நிஜமான கோபம் வரல, அப்படி நிஜமான கோபம் வந்தால் அது பெரிய மகா பிரளயத்தில் தான். அப்போ கூட அது கூட பெரிய கோபம் இல்லை, அதுவே அனுகிரகம் தானே சொல்றது சாஸ்திரம். அதனால பெரியவாளுக்கு கோபம் வந்தாப்புல இருக்கு, அந்த கோபம் வருது நிஜமான கோபம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது அவ வாயாலே நாம பார்க்குறோம். ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணார், பெரிய நல்ல வசதி உள்ளவர், வாராவாரம் தரிசனத்துக்கு வருவார், வரத்தையெல்லாம் நல்ல வசந்த பழங்கள்லாம் பெரியவாளுக்காக வாங்கிட்டு வருவார். அப்படி வரத்தே ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கார். பெரியவா தரிசனத்துக்கு இவர் வந்த சமயத்தில் என்ன பண்ண, பெரியவா ஸ்நானத்துக்கு போகிறா, சந்திரமணேஸ்வரர் பூஜைக்கு போகிறா. மேலூர் ராமச்சந்திரி அப்படின்னு மடத்தில் கைங்கரியம் பண்ணியிருந்தவர், பூஜை கட்டில் இருக்கவர், பரமபக்தர். இந்த வந்த பக்தருக்கு இந்த மேலூர் மாமா ரொம்ப பழக்கம் உண்டு, எப்பப்போ அடிக்கடி வரதுனால இவர் பழத்தெல்லாம் கொண்டு வச்சோன்னு அவர் சொன்ன, பெரியவா ஸ்நானத்துக்கு போகிறா, ஸ்நானத்துக்கு போயிட்டா பூஜைக்கு போவா, அப்புறம் பூஜை முடிஞ்சு வரத்துக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், அதனால் நீ உடனே ஓடி போய் தரிசனம் பண்ணிவிடும்
வேற ஏதாவது பேசணும்னா அப்புறம் பூஜை வச்சு முடிஞ்சு கூட பேசிக்கலாம். போய் ஒரு வந்தனத்தை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும், வந்தேன்னு காமிச்சிட்டு வந்துடும், தலையை காமிச்சிட்டு வந்துடும். உடனே இவர் ஓடினர் பழத்தை பெரியவாள்கிட்ட அந்த கூடையோடு வச்சிட அவசரமா நமஸ்காரத்தை பண்ண. எப்போ வந்த அப்படின்னு வந்தேன். பூஜையெல்லாம் முடிஞ்சதுன்னா ஆமா போகிறேன் அப்படின்னு பெரிய உடனே சரின்னு உள்ள அந்த வந்துட்டா. உடனே இவர் என்ன பண்ணார், இந்த மேலூர் மாமாட்ட, மாமா பழம்லாம் எடுத்து வச்சுங்கோ, ரொம்ப காஸ்ட்லி பழம், பெரியவாளுக்காக என்ன வந்திருக்கேன், எடுத்து பத்திரமா வச்சுங்கோ, ஏன்னா மடத்து பரிச்சாளியெல்லாம் தானே வேட்டு விட்டுற போகிறது அப்படின்னார். அவர் மேலூர் மாமா தான் அந்த பழங்கள்லாம் பத்திரமா எடுத்து வச்சுன்னு, ஏன்னா பெரியவாளுக்குக்காக இல்லை, சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு வேணும், நைவேத்தியத்துக்கு வேணும், பூஜைக்கெல்லாம் வேணும், பெரியவாளுக்கும் ஏதான பிட்சைக்கெல்லாம் சேரணும், அதுக்காக எடுத்து பத்திரமா வச்சுப்பார். அதனால மேலூர் மாமாட்ட சொன்னார். அவர் ஆஹா எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சுட்டாச்சு. பூஜை ஆச்சு, ஆகாரம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. பெரியவாளுக்கும் பிட்சாயி என்ன பண்ணா, ஒரு ரூமில் ஒரு ஜன்னலுக்கு அடியில் இந்த உட்காந்துருக்கா. உட்காண்டா கூட கைங்கரியம் பண்ண ஒருத்தட்ட கேட்டார், இந்த கார்த்தால ஒரு இந்த பக்தர் பெயரை சொல்லி அவர் வந்திருக்கார், அவள் எங்கே இருக்கா, சாப்பிட்டு விட்டுட்டு அங்கே வெளியில தான் உட்காந்துருப்பா, இருந்தா நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வர சொல்லும் அப்படின்னு. இவர் போய் பார்த்தார், வந்திருக்காரான்னா வந்திருக்கேன், இங்கே தான் இருக்கேன்னு. உடனே பெரியவா ஒருத்தர் வந்த, அவரோட கூட வந்திருக்கா, வேறு 2 பேரும் இருந்தால் உட்காரு அப்படின்னா. உடனே அதே ஆள்கிட்டே சொன்னார், இந்த பூஜை கட்டில் மேலூர் மாமான்னு தாடி வச்சுருப்பார், அவர்கிட்ட போய் கேளு, கார்த்தால இவர் வாங்கிட்டு வந்த பழங்கள்லாம் கூடையில் வாங்கிட்டு வந்தார், அவர் எடுத்து வச்சிருப்பார், வச்சுருந்தா அந்த கூடையில் பழத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லு அப்படின்னு. இவர் உடனே மேலூர் மாமாட்ட போய் சொன்னார். அவரும் இவர் வாங்கிட்டு வந்த பழத்தெல்லாம் கொண்டு வச்சார். வச்சா அந்த கூடை எல்லாத்தையும் திறந்து பெரியவா என்னமுன்னா, எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் பழம்லாம் இருக்குது. அதுலேருந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து வச்சா, 2 ஆப்பிள் எடுத்து வச்சா, 2 சாத்துக்குடியை எடுத்து வச்சா, இப்படியே எல்லா பழத்தையும் 2 எடுத்து பக்கத்தில் ஒரு சின்ன தட்டில் வச்சுருந்தா. வச்சுன்னுட்டு மீதி நிறையா கூட முழுக்கல் இருக்குது. உடனே விட்டு சொல்கிறா, வந்தவர் ஒரு டாக்டர் வேற, அவர், நீ ஒரு டாக்டர் தானே? ஆமாம். எனக்கு என்ன வயசாகுது? பெரியவா வயசு சொன்னேன். நீனே சொல்லு, வயசு வருது, இந்த வயசுக்காரம் இப்படி இவ்வளவு பழத்தையும் சாப்பிட்டான்னா அவன் உடம்பு என்னத்துக்காகும்? நீனே சொல்லு, நீ தான் டாக்டர் ஆச்சே, நீ சொல்லு அப்படின்னு. அவருக்கு புரியல, எதுக்கு பெரியவா இப்படி ஆரம்பிக்கிறான்னு புரியல. உடனே அடுத்தது, உனக்கு இன்னொன்று தெரியுமோ, இந்த மரத்தில் ஒரே பெருச்சாளி தொல்லை ஜாஸ்தி, ஏகப்பட்ட பெருச்சாளி அப்படின்னு. அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறா, அந்த பெருச்சாளிலையும் பழம்பெருச்சாளின்னு கேள்விப்பட்டிருக்கியோ நீ? அந்த பழம்பெருச்சாளி யார் தெரியுமோ? நான் தான் அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிறதுலே சீனியர் நான் தான், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவாள்லாம் இங்கே வந்திருக்கா, அதனால இருக்கிறதுலே பழசு நான் தான், பெருச்சாளியிலே பழம்பெருச்சாளி நான் தான் அப்படின்னு. இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தோடனே அவருக்கு புரிஞ்சுடுத்து, என்னமோ ஏதோ ஆகிருக்கு. என்ன இந்த பெருச்சாளி இச்சாளின்னு வார்த்தை அவருக்கு எங்கேயோ போய் இடிக்கிறது, லிங்க்கு கிடைக்கிறது. என்னன்னு கார்த்தால இவர் என்ன சொன்னார், மாமா வடத்தில் ஏகப்பட்ட பெருச்சாளி, பழம்லாம் எங்கேயானு வேட்டு விட்டுற போகிறது, ஜாக்கிரதையாக எடுத்து உள்ளே வச்சுங்கோன்னு சொன்னாரோ இல்லையோ. அவர் அப்படி சொன்னதுனால பெரியவா இன்னைக்கு பெருச்சாளின்னே ஆரம்பிக்கிறதுனால இவருக்கு என்னமோ ஏதோன்னு ஒரு பயம் வந்துடுத்து. பெரியவா அதாவது நாமளே புரிஞ்சுனுடலாம், பெரியவா என்ன மூடில் எப்படி பேசுகிறா என்ன ஏதுங்கிறது புரிஞ்சுக்கிறாப்புல தான் இருக்கும். புரிஞ்சுனுட்டார், ஒரு மாதிரி பயம் வந்துடுத்தோ. பெரியவா தானே அதை காதில் வாங்கியிருப்பாளோ, அதுக்கு தான் இப்போ ஆரம்பிக்கிறாளோ அப்படின்னு. ஏன்னா ஸ்பெஷலாக அப்படி உள்ளே கூப்பிட்டு பழக்கூடையும் கொண்டு வர சொல்லி இப்படி பெருச்சாளி வச்சானே ஆரம்பிக்கிறதுலேருந்தே 4, 3, 7ன்னு கணக்கு போட்டுலாமே. உடனே பெரியவா என்ன பண்ணா, இப்படி முதல்ல விளையாட்டு மாதிரி ஆரம்பித்தாலே இப்போ உடனே ஆரம்பித்தா, இவ்வாறு இந்த மடத்தில் நான் தான் பெருச்சாளி, பழம்பெருச்சாளி, என்னமோ கருத்தால சொன்னியே, பழத்தை எடுத்து பத்திரமா வச்சுங்கோ, பெருச்சாளியெல்லாம் ஜாஸ்தி மடத்தை வேட்டு விட்டுற போகிறதுன்னு சொன்னியே அப்படின்னு ஆரம்பித்தா கோச்சிக்கிறதுக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ ஏதோ ஒரு கூட பழம் வாங்கி வச்சுட்டு மடத்தில் இருக்கிறவாள்லாம் பெருச்சாளிங்கிற அதுங்கிற இதுங்கிற, நீ என்ன பண்ணிருக்க அவளுக்கு? அவள் என்ன பண்ணா உனக்கு? நீ எப்படி அவளை பெருச்சாளி இருச்சாளியும் கோச்சிக்கலாம், வாயில் வந்ததை சொல்லலாம்? நீ ஏதோ பழம் வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுனால என்ன வேணா பேசலாமா, என்ன வேணா சொல்லலாமா? இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இங்கே வரவா அத்தனை பேரும் கொண்டு வர சாமானை எல்லாம் எனக்காக தான் கொண்டு வரேள். உங்கள் எல்லாருக்கும் ஆசை என்னென்ன, நீங்கள் கொண்டு வர சாமானை நானே யூஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். அது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, எனக்கு எவ்வளவு தேவையோ என்ன யூஸ் பண்ணலாமா அதைத்தான் யூஸ் பண்ணலாம். இந்த தேவைக்கு மேலே வரத்தை நான் என்ன பண்ண முடியும், யாருக்கான்னு தான் கொடுக்க முடியும். நான் யாருக்குன்னா எங்கே கொண்டு வெளியில் கொடுக்கறது? இத்தனை பேரும் எனக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா, அவளுக்கும் குடும்பம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வயிறு இருக்குது, எல்லாம் இருக்குது. இவாளுக்கெல்லாம் எஜமானன் நான் தான் கொடுத்தானும். இவாளுக்கெல்லாம் கொடுக்கணும்னா நான் சம்பாதிச்சு தான் கொடுக்கணும். நானும் ஒரு சன்னியாசி, எங்கே போய் சம்பாதிக்கிறது?
அதனால எனக்கு யாரெல்லாம் காணிக்கையா என்னென்ன கொண்டு சேர்க்கிறீங்களோ அதுல நான் அவளுக்கு கொடுத்துட்டு நானும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நியாயம், இதுதான் தர்மம். இப்படிதான் நடக்க முடியும். ஆனால் நீங்களாம் என்ன பண்றீள் அப்படின்னு, ஏதோ நீங்க ஒரு சாமான கொண்டு வந்து இங்க வச்சுட்டு அதை நானே யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாள். யூஸ் பண்ணலைன்னா வேற யாரானு எடுத்து யூஸ் பண்ணினாக்க அதை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வருது. அது வரக்கூடாது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இங்க கொண்டு வந்து என்கிட்ட வச்சுட்டா அது என்னோட சொத்து. எனக்குன்னு நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது என்னோட சாமானா ஆயிடுது, என்னோட சொத்தாயிடுது. அதை நான் எப்படி வேணா யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. அதை நானையும் சாப்பிடுவேன், நான் யாருக்கானும் கொடுப்பேன், இல்லையா தூக்கி வேணாலும் போடுவேன், என்ன வேணா பண்ணுவேன். எப்போ என்னோட சாமானு என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டியோ அதுக்கப்புறம் நீ எப்படி அதில் பாத்தியதை கொண்டாடலாம், ரைட்டு கொண்டாடலாம். இது இப்படிதான் செலவழிக்கணும், அப்படிதான் செலவழிக்கணும்னு நான் ஒத்திரியும் ஒன்றும் கேட்கலையே. இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, நான் ஒத்துட்டையும் ஒன்றும் சொல்லலை. நீங்களாவே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோ நான் அதை இப்படித்தான் செலவழிக்கணும்னு நீங்கள் சட்டமும் போடுறதா இருந்தா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், யாரும் இங்கே எதையும் வாங்கிட்டு வர வேண்டாம். நீங்கள் வாங்கிட்டும் வர வேண்டாம், எனக்கு சட்டமும் போட வேண்டாம், என்கிட்ட ஆர்டரும் போட வேண்டாம். என் மனுஷாலெல்லாம் இங்கே கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் வாயில் வந்துட்டு பேசவும் வேண்டாம். அவளுக்கு நான் கொடுத்துதான் வாங்கிக்க முடியும். அவளும் எங்கே போவா? கார்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் இங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு வாங்கிக்கிறதுக்கு வேற யார்ட்டையானு போவாளா என்ன? அதனால நான் தான் கொடுக்கணும். அதனால இங்கே வர்றது எல்லாத்துலேயும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்துப்போம். எல்லாருக்கும் இதில் பாத்தியம் உண்டு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நான் எடுத்துவேன். இதுக்கு உங்களுக்கு பொறுத்துக்கிறதுக்கு இருந்ததுனால் மனசு இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்கோ, இல்லையா எத்தனை வாங்கிட்டு வர வேண்டாம். பைசாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்கோ. என்னமோ ஒரு கூட பழத்தை வாங்கி வச்சதுனால வரவாள்லாம் வாயில் வந்துட்டு பெருச்சாளிங்கிற விச்சாளிங்கிற அத்தை மணி எடுத்துன்னு அதெல்லாம் சொல்றத்தை விட்டுரும் அப்படின்னா. இப்படிலாம் சொன்னோன்னே அவர் பெரியவா கோச்சுன்னு சொல்றா. ஒரு சமயம் அப்படியே அட்வைஸ் பண்ணுறாப்புல சொல்றா. எல்லாம் பண்ணா இவருக்கு என்ன பண்ணா ரொம்ப தாபமாக போயிடுத்து. கண்ணால் தரதரையாக தண்ணி வந்து அழுதர், நமஸ்காரம் பண்ணர், மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், நாங்கள் அஜ்ஞானத்தில் சொல்லிட்டோம், தப்பு தப்பு, இன்னுமே இப்படி நடந்துக்க மாட்டேன், எங்கள் அஜ்ஞானம்லாம் போச்சு, எல்லாம் பெரியவா. பெரியவான்னா இந்த சரீரத்தில் மட்டும் இல்லை, சர்வ வியாபகமாக எல்லாத்துலேயும் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே பெரியவா தான். அதனால் எது எடுத்துனாலும் எதை பண்ணினாலும் பெரியவாளுக்கு தான் போய் சேருதுங்கிறது எனக்கு ஒரு தெளிவு வராப்புல பெரியவா அனுகிரகம் பண்ணட்டும். அதனால் இனிமேல் இப்படி அஜ்ஞானத்தில் நான் பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், பண்ணினத்துக்கு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே கவலைப்படாத அப்படின்ட்டு என்ன பண்ணினா இப்படி பேசிகிட்டே இருக்கத்தே இந்த கூடையில் பழம்லாம் இருக்கத்தே அதை எடுத்து பக்கத்தில் ஜன்னலில் தூக்கி தூக்கி விட்டு எறிஞ்சுட்டே இருக்கா. இதை பார்த்து அவருக்கு இன்னும் வருத்தமாக இருந்தது. முதல்ல என்ன சொன்னார் வார்த்தையே, யாரானும் பெருச்சாளி எல்லாம் எடுத்துன்னு விட போகிறது அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ பெரியவா என்ன பண்ணுறாருன்னா தூக்கி தூக்கி வெளியில் விட்டு எறியறா. இவருக்கு இங்கே மடத்தில் இருக்கிற கைங்கரியம் பண்ணுவா எடுத்து சாப்பிட்டுருந்தா கூட சந்தோஷமாக இருக்கும், அப்படி ஒத்துருக்கும் இல்லாத தூக்கி வெளியில் தூக்கி ரோட்டில் விட்டு எறிகிறாளே அப்படின்னு. பெரியவா ஏன் விட்டு எறிஞ்சா? அலட்சியப்படுத்துகிறாளா? இவர் பக்தியோடு தானே வாங்கிட்டு வந்திருக்கார், அலட்சியப்படுத்துகிறான்னு இல்லை. இவருக்கு மனசில் இப்படி தோணித்திலே உடனே என்ன பண்ண, ஏந்துன்னுவான்னா வந்து ஜன்னலில் எட்டி பாரு அப்படின்னா. ஜன்னலில் எட்டி பார்த்தா பின்னால் ஒரு சந்து போகிறது. அந்த சந்தில் நரிக்குறவர்கள்லாம் ஒரு குரூப்பாக போயின்னு இருக்கா. அவள் அப்படி அந்த இடத்துக்கிட்ட ஜன்னல்கிட்ட வரத்துக்கும் பெரியவா பழத்தை தூக்கி போடுறதுக்கும் சரியாக இருந்தது. இப்படி ஜன்னல்லேருந்து பழத்தை விழுறதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே எல்லாரும் போய் விழுந்து அந்த பழத்தை பிடிங்கிறா. எல்லா பழத்தையும் தூக்கி போட்டா. அவா எடுத்துக்கிறா, சாப்பிட்றா. இவர் எட்டி பாருன்னு சொன்னோன்னே பெரியவா உள்ளுக்குள்ள கீழே உட்காந்துன்னா தூக்கி தூக்கி போடுறா. பழம்தான் வருது, யாரு போடுறா என்னன்னு தெரியலன்னா இருக்கு. இவரை எட்டி பார்க்க சொன்னோன்னே இவர் எட்டி ஜன்னல்லேருந்து பார்த்தோன்னா அவள்லாம் பார்த்துட்டு அவள் என்ன நினச்சுட்டா, இவர் தான் தூக்கி அவளுக்கா இந்த பழத்தெல்லாம் போடுறாளாக்குன்னு நினச்சிட்டு, சாமி நீ நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியோடு நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கு இந்த பழம் எல்லாம், எங்களுக்கு யாரும் இது மாதிரி பழம்லாம் கொடுக்க போறா, நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இவரை ஆசீர்வாதம் பண்றா. இவருக்கு நிஜமாவே கண்ணில் தாறுதலே தண்ணி வந்து கொடுத்தோம். உடனே பெரியவா சொல்கிறா, பத்தியா நீ என்னமோ நான் சாப்பிடணும்னு வாங்கிட்டு வந்திருக்க, வசதியாக வாங்கிட்டு வந்திருக்க. இப்போ பாரு அந்த ஜனங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஆப்பிளை பார்த்துருக்குமா, ஆரஞ்சு பார்த்துருக்குமா, யாரானும் வாங்கி கொடுத்துருப்பாளா கரிசனமா? இப்போ அதுகளை என்ன நினச்சிட்டு இருக்கு, நீ கொடுத்தேங்கிறதுனால உன்னை இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது. நான் சாப்பிட்டா கூட இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுவேனோ என்னமோ தெரியாது மனசார. அதுகள்லாம் எப்படி இந்த ஏழைகள்லாம் உன்னை வாழ்த்துறது பாரு. இதுக்கு மேலேயா உனக்கு புண்ணியம் வேணும்? அவர் உருகிட்டார். பெரியவாளோட பாவமும் பெரியவாளோட என்ன, ஏதோ நாம் மடத்தில் இருக்கவா சாப்பிட்டாலே பெருச்சாளின்னு நினைக்கிறது போக, எங்கோ வெளியில் போகிற நடிக்கிறவா சாப்பிட்டா அவ ஆசீர்வாதம் பண்ணினாலும் தன் அனுகிரகத்துக்கு மேலே, தன்னோட திருப்திக்கு மேலே தான் அடையிற திருப்தி தான் அப்படின்னு சுவாமி கீதையில் தானே சொல்கிறார்.
அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதம், எல்லா ஜீவராசிகளுக்கும் வைஸ்வாரன் நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன்ட்டு சொல்ற. அதனால யாரை எதை சாப்பிட்டாலும் அதை உள்ளுக்குள்ள ஜரிச்சுக்கிறது அந்த வைஸ்வானருங்க அந்த ஜடராக்னின்னா அது நான் தான் அப்படிங்கிற. அப்படின்னா எந்த ஜீவராசிகள் எதை சாப்பிட்டாலும் அது ஈஸ்வரனான அந்தர்யாமியான தன்னையே சேர்றது அப்படின்னு பகவான் கீதையில சொன்னதை தான் இங்க ஒரு நிகழ்ச்சி மூலியமா பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறார். இப்போ நமக்கு ஒரு அஜ்ஞானம் இருந்தது கூட, நாம் வாங்கிட்டு போகிறதையே பெரியவாளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அஜ்ஞானம் இருந்தது கூட எவ்வளவு ஒரு நல்லதாக எடுத்து பாருங்களே. பெரியவா இப்படி ஒரு அஜ்ஞானப்பட்டு இவர் சொல்லது போக பெருச்சாள்லாம் விட்டு விட்டுறது பத்திரமா எடுத்து வச்சுக்கோன்னு ஒரு வார்த்தையை விட போக பெரியவா இதுக்கு எப்படி இதை நம்ம அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு, இவருக்கு மட்டும் இல்லை நம்ம இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே இது மாதிரி அஜ்ஞானம் இருக்கும், இதெல்லாம் போக்குறதுக்காக எப்படி ஒரு நிகழ்ச்சியாக நாடகமாக நடத்தி காமிச்சிருக்கான்னு தெரியுது. அதுக்கு இவர்கிட்ட கோச்சிண்டாப்புல பெரியவா நடிச்சிருக்கா. நிஜமாவே கோச்சிருந்தா உடனேவே ஆறும். அது என்ன சொல்றேன்னு வள்ளுவர் என்ன சொல்றார், அந்த குணம்னு குன்றுல ஏறி இருந்தவனுக்கு வெகுளிய என்ன கணமேனும் காத்தல் இருதுங்கிற. அந்த குணக்குன்றுல இருக்கிற அந்த குணவான்களுக்கு கோபம் வருமா, வந்தா கூட அது என்னென்ன ஒரு க்ஷணம் கூட இருக்காதான், உடனேயே ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லுவா. வள்ளுவர் சொல்றாப்புலதான் பெரியவாளுக்கு ஏதோ நாம் அஜ்ஞானத்துல ஏதானும் தப்பு பண்ண போக உடனே கோபம் மாதிரி, ஆனா அடுத்த நிமிஷமே நமக்கு மனசுல உரைக்கிறாப்புல இருந்து நாம தெரிஞ்சுட்டோம்னா அவளோட கோபமும் தணிஞ்சு பரமசாந்தமாயிடுது, பரம குளிர்ச்சியா சொல்லுது. மடத்துல பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்றவாள்லாம் விளையாட்டா சொல்வா, யாரையானு பெரியவா கோச்சுன்றாள்னா அவளுக்கு இன்னைக்கு பரம அனுகிரகம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவளுக்கு கருணையை பொழிஞ்சு தள்ளிவிடுவா. எப்படி நாம பாக்குற மாதிரியோ ரொம்ப ஒரே வெயில் தகிச்சுதுன்னாக்க உடனேயே என்ன பண்ணுவோம், மழை வர போறது அப்படிமோ. இது சாதாரண சொல்ற வழக்கம். ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியா இருந்து வெயில் இருந்துன்னா உடனே மழை வரப்போறது அப்படின்னு சொல்றாப்புல பெரியவாளுக்கு யார்ட்டேன்னு கோச்சின்றாலே என்ன அனுகிரகம், அவளோட கருணை மழை போறது அப்படின்னு. அப்படிதான் பெரியவாளோட கோபமும் பரம அனுகிரகமா இருக்கு அப்படிங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சொன்னோம். ஏன்னா சில பேருக்கு தோணலாம், ஞானிகளுக்கெல்லாம் கோபம் வருமா, பல பேர்லாம் சாந்தமாவே இருக்காளே, அமைதியாவே இருப்பாளே, பெரியவா கோச்சுனான்னு சொல்றாளே, அத்தை பண்றாளே இத்தை பண்றாளே அப்படின்னு. இது பெரியவா கோச்சுக்கிறதுங்கிறதும் எவ்வளவு அழகா இருக்கு, அதுவே எவ்வளவு பெரிய அனுகிரகமா இருக்கு. அதனால நமக்கு எப்படி எல்லாம் தெளிவு ஏற்படுது, ஞானம் ஏற்படுது, நம்ம அஜ்ஞானம் எல்லாம் போறது அப்படிங்கிறதான் நமக்கு இது மூலியமா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் பெரியவாளோட இந்த கோப சம்பந்தமான சில 1-2 நிகழ்ச்சிகளையும் நாம அனுபவிக்கணும், ரசிக்கணும் அப்படின்னு. ராகணபதி என்ன அதை வரிஞ்சு தள்ளியிருக்க அந்த பெரியவாளோட கோபத்தை, அது என்ன அழகு, அதுக்கு என்ன அருள், என்ன அனுகிரகம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற பெரியவாளோட அந்த பிரேமையை, அன்பை நாம அருளை தொடர்ந்து அனுபவிக்கலாம்.